வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.3 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ஒரு சரிவக வடிவை சாரளத்தின் இணைப்பக்கங்கள் அளவுகள் முறையே 105 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர். மேலும் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 60 சென்டிமீட்டர் எனில் அந்த சாளரத்தின் 100 சதுர சென்டிமீட்டருக்கு 15 வீதம் கண்ணாடி அமைக்க ஆகும் மொத்த செலவை காண்க. இணைப்பக்கங்கள் 105 50 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதோட தொலைவு 60, அது உயரம்னு வச்சுக்கிறோம். இப்போ A = 105 சென்டிமீட்டர், B = 50 சென்டிமீட்டர். இதில் உயரம் என்னென்னா தொலைவுன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் உயரம். அது 60 சென்டிமீட்டர். இப்போ சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்காங்க. சரிவகத்தின் பரப்பளவு = ½ × h × a+b சதுர அலகுகள். ஓகே, இப்போ h எவ்வளவு? ½ × h எவ்வளவு? 60. a எவ்வளவு? 105. b எவ்வளவு? 50. ஓகே, இப்போ 2ஆலேருந்து 60 அடித்தோம்னா 30. ஓகேவா? 30 × 155. 155. ஓகே, இப்போ 30யும் 155யும் பெருக்கணும்னா 4650 சதுர சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட். ஓகேவா சார்? இந்த 100 சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 1 சதுர சென்டிமீட்டருக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? 15 / 100ன்னு கொண்டு போடுவோம். அப்போ இது 0.15ன்னு வரும். நம்ம இந்த பாயிண்டில் வைக்காமல் நம்ம அப்படியே வச்சுட்டு இது பண்ணுவோம். இப்போ 100 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோதுன்னு சொல்லியிருக்காங்க? 15 ரூபாய். அதை அடுத்துள்ளவும் 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 15. அதே 4650 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்னு பார்க்கணும். 4650 சதுர சென்டிமீட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். = 4650 / 100 × 15. ஓகேவா? × 15. ஓகே, இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல் அடித்தோம்னா 2 10 3 15. ஓகேவா? இதை இப்போ எடுத்து அப்படியே எழுதிக்குவோம். 465 × 3 அதை பெருக்கிட்டு டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 1395 / 2. இதை இப்போ டிவைட் பண்ணோம்னா 697.5. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.